ஹாய் ஹலோ டோரிமான்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இனி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த கதையும் பேசாமல் ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கீப் குவைட். கீப் குவைட் தான். ஸோ கீப் குவைட் வென் ஐ டச் யூ. ஸோ இதுதான் ஒன் ஷாட்டோட நேம். எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன் டே மார்னிங் காலேஜுக்கு கிளம்பி செம்மையாக போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ வேர் பண்ணிவிட்டு, காலேஜ்க்கு எதுக்கு சாரீ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் காலேஜுக்கு போகல, காலேஜில் இருக்க டூருக்கு போகிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர். ஸோ அப்படியே வந்துட்டு காலேஜ் டூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்து அப்படியே அழகாக போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஜங்குக் தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவனை கூப்பிட்டே இருக்காங்க. ஏய் மச்சான் வாடா, ஜாலியாக போயிட்டு வரோம், எவ்வளோ பொண்ணுங்க பாரு, ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ பொண்ணுங்க அழகாக இருக்குது தெரியுமா, வா மச்சான் போயிட்டு வரலாம். டேய் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா, டூரு பிக்னிக்கு அதுக்கெலாம் நான் எதுக்குடா, நீங்கள் போயிட்டு வாங்க. 2 நாள் உட்காந்து நிம்மதியாக இந்த காலேஜ் உள்ளே சரக்கு அடிக்க போகிறேன், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வேணா என் கூட இருங்க, ஓசி சரக்கு வாங்கி தரேன். மச்சான் போடா, அங்கே பாரு கலர் கலராக போதுங்க, ஒன்று கூட பார்க்க மாட்டேன், வேஸ்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறானுங்க. சரி மச்சான் ஃபைனலாக கேட்குறேன், வரியா இல்லையா? டேய் நீ ஃபைனலாக கேட்டாலும் எத்தனை நாள் கேட்டாலும் நான் வரல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிடுறான். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டூருக்கு பிக்னிக்கில் போயிடுறாங்க பஸ்ஸில். அப்படியே போயிட்டுருக்கும் போது கொஞ்சம் தூரம் போயிடுறீங்க பஸ்ஸில். தென் ஜங்குக் அவனோட பைக்கில் சேஸ் பண்ணிட்டு வரான் அந்த பஸ்ஸை. எல்லாருமே வந்துட்டு சீனியர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பிகாஸ் ஜங்குக் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு ரவுடி பையன்தான் அந்த காலேஜில். எல்லோரும் கத்துன உடனே பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க. ஜங்குக் அப்படியே மாசாக பஸ்ஸு முன்னாடி போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்டைலாக இறங்குறான். அவன் இறங்குறத பார்த்தோன்னே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இறங்கி ஓடுறாங்க. இறங்கி ஓடி போயிட்டு, மச்சான் வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்குடா வந்த? டேய் மயிராண்டிங்களா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேகை விட்டு போயிருப்பான் ஜங்குக்கோட பைக் மேலேயே. பேகை விட்டு போயிடுறீங்க, ரிட்டன் வந்துடாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது, என்ன எல்லாம் இப்படி கற்றுதுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜன்னல் வந்து தலையை விட்டு எட்டி பார்க்குறீங்க. எதுக்கு இப்படி கத்துறாங்க, அப்படி யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் ஜங்குக் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜங்குக் ஐஸ் டு ஐஸ் பார்க்குறீங்க. அங்கே கீழே நின்றுட்டுருக்கான். நீங்கள் தலையை வெளியே நீட்டி எட்டி பார்க்குறீங்க. அப்படியே பார்த்த உடனே ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் ஜங்குக் யாரா இவ தேவதை மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு மனசுக்குள்ளே படப்படப்படன்னு அடைச்சிக்குது. ஸோ நீங்கள் தலையை வெளியே நீட்டினதை எடுத்துகிட்டு உள்ளே உட்காந்து, யார் அந்த பையன் அழகாக தான் இருக்கான், ஏய் அவரை பற்றி தெரியாதான், அவர் தான் ஜங்குக், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, நம்ம ஸ்கூலோட ரவுடி அவர். நீங்கள் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்க. ஜங்குக் டேய் டே டே டேய் அந்த பொண்ணை பார்த்தீங்களாடா, எந்த பொண்ணு மச்சான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. இப்போ தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்துச்சுடா, அந்த ரெட் கலர் சாரீ தெரியலையே மச்சான், இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு உள்ளே ஏறி பஸ்ஸோட ஸ்டெப்ஸில் ஏறி உள்ளே எட்டி பார்க்குறான். நீங்கள் முடியெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டு, அது ஃபஸ்ட் இயர் பொண்ணுமாமா, என்னாச்சு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது பொலிச்சின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு அவனை பளிச்சுன்னு ஒன்று வைக்கிறான். ஏன் அப்படி சொல்கிறான், அப்போல்லாம் சொல்லாத, அது ஏன் ஆள், என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஷாக்கில் நிற்கிறாங்க. அந்த அடி வாங்கினவன் கன்னத்தை பிடிச்சிட்டு சரி மச்சான் அப்படின்றான். ஜங்குக்கு வந்துட்டு, டே அந்த பொண்ணு பிக்னிக் வராளாடா. ஆமாம் மச்சான், அதனால தான் பஸ்ஸில் உட்காந்துருக்கா, அது கூட தெரியலையா? அப்போ நானும் வரேன். என்னடா இவனுக்கு, ஏய் என்னடா ஆச்சு உனக்கு ஜங்குக்கா, அரியோ ஓகே? டேய் மயிறு நான் நல்லா தான் இருக்கேன், என்னடா அந்த பொண்ணு அப்படி இருக்கா, ஐயோ என் ஹார்ட்லாம் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ உடனே அவள் பக்கத்தில் போய் ஒரு சீட்டை பிடிக்கலனா என் ஹார்ட்டு வெளியே குதிச்சிரும்டா. போங்க அதுக்கேற்ற ஏற்பாடு பண்ணுங்கள், நான் பைக்கை ஓர விட்டு வரேன் அப்படின்றான்.
தென் அப்படியே வந்துட்டு அவனோட பைக்கை ஓரமாக விட்டுட்டு வரான் பஸ்க்குள்ள. அவன் பஸ்ஸில் ஏறின உடனே அவனோட கண் உங்களை மட்டும்தான் பார்க்குது. ஆனால் அங்கே இருக்க கேர்ள்ஸ் ஃபுல்லாக கத்துதுங்க, ஹே சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் உங்களை தான் பார்க்குறான்ட்டு பார்த்துட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க சைலண்ட்டாக. அந்த பக்கம் ஜங்குக் பொறுமையாக அவங்க பக்கத்தில் வரான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தி உட்காந்துட்டு இருக்கால, அவகிட்ட வந்துட்டு, குண்டு பூசணிக்கா ஏந்திரு. எதுக்கண்ணா? அண்ணா நொன்னா அண்ணா மூஞ்சிட்டு குத்துவேன், ஏந்திரி அப்படின்றானுங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ஏந்துக்கிறா, பின்னாடி நீங்களும் ஏந்துக்கிறீங்க. அப்போது அவனோட ஃப்ரெண்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்துட்டு, நீங்கள் உட்காருங்க சிஸ்டர், நீங்கள் உட்காருங்க அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பொறுமையாக ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அவனோட கண்ணு கொஞ்சம் கூட அசையலை, அப்படியே உங்களே வச்ச கண் வாங்காத பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் என் ஃப்ரெண்டோட போய் உட்காந்துக்கிட்டோமா சார்? என்ன ஏதாச்சும் சொன்னியாடி? ஃப்ரெண்டோட போய் உட்காந்துக்கவான்னு கேட்டேன். தேவையில்ல, இங்கே உட்கார். உன் ஃப்ரெண்டு எங்கேயும் போயிட மாட்டான், இங்கே தான் இருப்பா. அங்கே பிக்னிக் போயிட்டு அவ கூட உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் ஐயோ என்ன நடக்குது இங்கே, ஆண்டவா என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துறீங்க. அந்த ஜன்னலை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வரீங்க. ஜங்குக்கு உங்களையே பார்த்துட்டு வரான், அப்படியே வச்ச கண் வாங்காத. அப்படியே ஒரு 2 hours ட்ராவல் ஆகுது. ஜங்குக்கு உங்களை பார்க்குறது நிப்பாட்டவே இல்லை. நீங்கள் பொறுமையாக திரும்பி உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட கை காட்டுறீங்க, தண்ணி வேணும்டின்னு அப்படியே ஆக்ஷன் காமிக்கிறீங்க. அதை பார்த்துட்டு ஜங்குக் உங்களையே பார்த்துக்கிட்டு அவன் பக்கத்தில் இருக்க அவன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாட்டர் பாட்டில் வாங்கி உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் எதுக்கு இவர் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு? ஐயோ இல்லை வேண்டாம் கொடி அப்படின்றான். நீங்கள் சைலண்ட்டாக வாங்கி குடிச்சிட்டு கொடுத்துட்றீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் எங்கே உட்காந்துட்ருக்காங்கன்னா, அந்த நடக்கிற வழி இருக்குல்ல பஸ்ஸில் சீட்டுக்கு பக்கத்தில், அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே உட்காந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கானுங்க 4 பேரும். அப்போது ஒருத்தர் ஏந்து ஜங்குக் காதுகிட்ட வந்து, டேய் மச்சான் நீ வலிகிறன்னு பச்சையாக தெரியுதுடா, கொஞ்சமாவது அந்த பொண்ணு மேலேருந்து கண்ணிடுறா, எங்களுக்கு தெரியும் மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் தள்ளி விட்டுறான். தென் ஃபைனலாக நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸை ரீச் ஆகிடுறீங்க. அங்கே போயிட்டு உங்கள் எல்லாருக்குமே டென்ட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கான டென்ட்டை கட்டிகிட்ருக்கீங்க. பட் உங்களால் கட்டவே முடியல. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி உங்களுக்கு கட்ட ஹெல்ப் பண்ண சொல்கிறான். அவனுங்க வந்துட்டு, தங்கச்சி குடுமா நாங்கள் கட்டித்தரோம். இல்லைண்ணா பரவாயில்ல நாங்களே கட்டிக்கிறோம். இல்லைன்னம்மா இருக்குது, தங்கச்சா ஆயிட்ட, கட்டித்தரோம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே கட்டி தரானுங்க. ஜங்குக்கு அங்கே தூரமாக உட்காந்து இவங்கள தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எதுக்குடா இப்படி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. தென் அந்த டென்ட்லாம் கட்டியாச்சு. நீங்களும் உள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. வெளியே சும்மா ஒரு ஷார்ட்ஸு அப்புறம் ஒரு டிஷர்ட் மட்டும் போட்டு வெளியே வரீங்க. எல்லாருமே வந்துட்டு ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. நீங்களும் போய் அந்த சர்க்கிளில் நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் எழுந்து வந்து அந்த சர்க்கிளில் நிற்கிறாரு. அப்படியே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு 2 நம்பர் கொடுப்பாங்க. உங்களுக்கு யார் எந்தெந்த நம்பர் மேட்சாக வருதோ அவங்க 2 பேர் வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே ட்ரிப் போயிட்டு வேகமாக யார் வராங்களோ அவங்க தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்களும் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க, ஜங்குக்கும் நம்பர் எடுக்கிறான். தென் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் நம்பர் 3 அண்ட் ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறான் அவசரமாக. அவன் நம்பர் 5 இருக்குது. அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. அப்போ ஒரு பையன், நீ தான் 3 தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். அவனுக்கு ஏறுது பாருங்க ஒரு கோவம். அப்போ அவன் மூஞ்சி யாராலுமே பார்க்க முடியல, அப்படி ஒரு காண்டாக நிற்கிறான். நீங்களும் வந்துட்டு நான் தான் 3, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க. அப்போது சடனாக அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. திரும்பி 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்
ஸ்ட்ரைட்டாக ஏந்து வந்து அந்த பையன் கையில் இருக்க சீட்டை பிடுங்கிட்டு அவன் கையில் அந்த சீட்டை அவனுக்கு கொடுத்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் எதுவுமே புரியாத மாதிரியே நிற்கிறீங்க. கை கை விடுங்க, கை வலிக்குது அப்படின்னு கத்துறீங்க. தென் உங்கள் கையை விட்டுட்டு அப்படியே ஒரு முறைப்போடவே உங்களை பார்க்குறான். அப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்கு என்னை முறைக்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு பயப்படுறா? எதுக்கு பயப்படுறா? அவன் கூட போகும்போது சிரிச்சிட்டு வரா, என் கூட போகும்போது மட்டும் பயமாக இருக்கா? ஹலோ, அவன் என் கிளாஸ்மேட், என்னோடய ஃப்ரெண்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச பையனை சந்தோஷப்பட்டேன். தெரியாதவங்க யார் கூடனா எப்படி போவாங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். அவனை யாருமே இப்படிலாம் பேசினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவனை இப்படிலாம் பேசினோடனே அவனுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு, பேசுவடி பேசுவேன், சரி வா போகலாம், இருங்க தண்ணி பாட்டில் யார் எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக் எடுத்துகிட்டு தண்ணி பாட்டில் ஊற்றி வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் ரொம்ப சைலண்ட்டாகவே நடக்கிறீங்க. நீங்கள் உங்களோட முடியெல்லாம் இப்படி சைடில் பண்ணும்போது ஜங்குக்கு அவ்வளோ ரசித்து பார்க்குறான் அவங்கள. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனையும் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க. அப்போது உங்கள் முதுகில் வந்துட்டு ஒரு வண்டி ஏறிட்டே இருக்குது. ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக உங்கள் முதுகில் கை வச்சு எடுக்கிறான். நீங்கள் சட்டுன்னு திரும்பி ஜங்கு கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க, அறிவில்லை, கேட்காம கொள்ளாமல் மேலே கை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க காய்ச்சி மூச்சுன்னு. அப்போ ஜங்குக் அவன் கையை பொறுமையாக தூக்கி காட்டுறான் அந்த வண்டை. இதை எடுக்க தாண்டி கை வச்சேன். சாரி சாரி சார், நான் தெரியாமல். தெரியாமல் அடிச்சிட்டியா? என் கண்ணமே செவந்து போச்சு, தெரியாமல் அடிச்சிட்டியா? நான் பார்த்துக்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போகிறான், கூப்பிட்டு போகிறான். ஆப்போசிட்டில் ஒரு 2 பேர் வராங்க. அவங்க உங்களோட கிளாஸ்மேட் தான். அவங்க அந்த பையன் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பான். ஆப்போசிட்டில் வர பையன் அவன் வந்துட்டு உங்கள் கிளாஸ்மேட்டுன்றதுனால உங்களை அடிக்கடிக்கு சைட் அடிக்கிற பையன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வரீங்க. இவனா எப்போ பாரு எனக்கு திங்குற மாதிரி பார்ப்பான், அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிட்டே வரீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு என்னடி சொன்னா? ஒன்றும் சொல்லி நான் என்ன சொல்ல போகிறேன், ஏதோ உளறிட்டு வரேன் பைத்தியம் மாட்டோம். இப்போ ஏதோ சொன்னேன், என் காதில் விழுந்துச்சு, என்னான்னு சொல்லு. ஐயோப்பா அது ஒன்றும் இல்லை விடுங்க. சொல்கிறியா இல்லை இப்போ ஏதாச்சும் பண்ணட்டுமா? என்ன பண்ணுவீங்க? ஹலோ, என்ன மிரட்டுறீங்க? ஏய் மூட்டு சொல்றி, என்ன சொன்ன? அது வரான்ல அந்த பையன் என்னை சைட் அடிக்கிறான், என்னை திங்குற மாதிரி பார்க்குறான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கரெக்டாக ஜங்குக்கு பார்க்கும் போது அந்த பையன் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்குறான். ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே பார்க்குறான் அவங்கள. நீங்கள் கருமண்டா இந்த லவ்வெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வரும்போது ஜங்குக் உங்கள் நெக்கை டைட்டாக பிடிச்சி செம்மையாக ஒரு கிஸ் பண்ணுறான். அங்கேயே அந்த பையன் முன்னாடி செம்ம ஷாக் அந்த பையன். நீங்களுமே ப்ரீத் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பையன் அப்படியே ஓடி போயிட்டான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளிவிட்ட. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா சி அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு அமைதியார அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். அப்படியே ஒரு மாதிரி. நீங்கள் தள்ளி போடும், எதையாவது தூக்கி அடிச்சிருவேன். ஏய் இந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாப் பண்ணக்கூடாதுடி, மூடாகுது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வரான். நீங்கள் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே ஓடி போயிடுறீங்க அந்த டென்ட் பக்கத்தில். அப்படியே ஓடி போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டு நிற்கிறான். என்னாச்சு தெரியுமா? அப்போ எல்லாருமே சுற்றி வந்து நின்று எதுக்கு நீ கத்திட்டு அழுதுட்டு வர, என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பின்னாடி ஜங்குக்கு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நடந்துட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க.
அவன் ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணி கண்ணடிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு பிறகு நாய் என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்றும் இல்லை, போங்க எல்லோரும் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னுறீங்க. எல்லாருமே போயிடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு டென்ட் உள்ளே போகிறான். ஏன் என்னடி ஆச்சு சொல்றி? அந்த அந்த பொறிக்கு நாய் எனக்கு கிஸ் பண்ணிட்டாண்டி. யாருடி? அதான் என்னை கூப்பிட்டு போனாலும் அவன் தான். அதுவும் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டா. தண்ணி ஏற்றி நான் வாயெல்லாம் கழுவணும் அப்படின்றீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு, ஜங்குக்கா அவனை கிஸ் பண்ணா? நீ கொடுத்து வச்சவடி. மயிறு எது சம்மந்தமில்லாத பேசுகிற? அவன் என்னை கிஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறேன். இப்போ அதை விட கொடுத்து வச்சவன்ற பைத்தியமாடி நீ? ஏய், ஜங்குக் மேலே எவ்வளோ பொண்ணுங்களுக்கு கண்ணு தெரியுமா? ஆனால் அவன் ஒரு பொண்ணு கூட பார்த்ததில்ல. அதுக்கு நான் தான் கிடச்சேனா? அவன் கிஸ் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனா? உன்னையும் அடிப்பேன், ஒழுங்கு மாதிரி தான் ஏந்து போறீ அப்படின்றீங்க. அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு சரி கூல் டவுன்ரி அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு உங்கள் டென்ட்டுள்ள வரான். அப்போது உங்கள் ஃப்ரெண்டு என்ன போறண்டி அப்படின்றான். நீங்கள் என்னை விட்டு போயிடாதடி ப்ளீஸ்ரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, நம்ம 2 பேரும் போகலாம் இரு அப்படின்றீங்க. அவள் கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ ஜங்குங்க உங்கள் கிட்ட வந்துட்டு உங்களோட இன்னொரு கையை பிடிச்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? நான் வரல, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை போ அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறான். ஐயன் நான் வெளியே இருக்கண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடுங்கி விட்டுட்டு வெளியே போய் நிற்கிறா. அப்போ ஜங்குக், ஐம் ஸோ சாரி அந்த மாதிரி நடந்ததுக்கு. இப்போ சாரி சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு என்கிட்ட பேசாத, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு, என்கிட்ட வராத, கத்தாத. நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு என்னாலே சொல்ல முடியல. நான் அப்படிப்பட்ட பையன் இல்லை, நான் அந்த மாதிரி நடந்துக்கிற பையன் இல்லை. ஆனால் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணேன். சடனாக நான் அப்படி பண்ணுவேன்னு நானே நினச்சி பார்க்கல. ஐம் ஸோ சாரி சொல்கிறதுக்கு தான் வந்தேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி சாரி சொல்லிட்டு அவன் எழுந்து போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் ஃபேஸ்லேயே அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே வெளியே போயிடுறான். தென் நீங்கள் இதை நினச்சி படுத்ததுனாலே உங்களுக்கு ஃபீவர் வந்தது. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் டென்ட் வந்துட்டு பீச் சைட் போட்டிருப்பீங்க. அதனாலே உங்களுக்கு அந்த ஜில்லுன்னு காற்றடிச்சதுனாலே குளிர் ஜுரம் வந்துட்டுருக்கோம். அப்படியே நீங்கள் நைட்லாம் நடுங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. மிட் நைட்டில் உங்கள் ஃப்ரெண்டு எழுந்து பார்க்குறான். ஓயன் என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ ஜுரம் அடிக்குது, என்ன இப்படி கொதிக்குது? ஓயன் உங்களை எழுப்புறான். நீங்கள் பட் கான்ஷியஸ்லேயே வர முடியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே, சார்கிட்ட சொன்னாலும் ஒன்றுமே பண்ண மாட்டார், பேசாமல் ஜங்குக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட டென்ட் கிட்ட போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு இருக்கானுங்க. ஜங்குக்கு மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஏய் மச்சான், சரக்கு அடிக்கிற ஆளே நீ தான், ஆனால் நீ ஜூஸ் குடிச்சிட்ருக்க, என்னடா நடக்குதுங்க? போடா, காலையிலேருந்து ஹார்ட் அப்படியே படன்னு துடிச்சிட்டே இருக்குடா. அவ்வளோ வேற கிஸ் பண்ணிட்டேன், கையும் இல்லை காலும் இல்லை. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா. அப்போது அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஜங்குக்கு வெளியே வந்து பார்க்குறான். என்னாச்சு? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்றி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குண்ணா, அப்படியே கொதிக்குது உடம்பெல்லாம், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொன்னோடனே ஜங்குக்கு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு டாக்ஸி ரெடி பண்ண சொல்லிட்டு ஓடி வரான் டென்ட் கிட்ட. உங்கள் டென்ட் கிட்ட வந்துட்டு உங்களை பார்த்தா நீங்கள் அப்படியே குளிரில் நடுங்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஹே என்னாச்சு, ஏந்திரு, ஓயன் ஏந்திரு அப்படின்னு உங்கள் கன்னத்தில் தட்டுறான். பட் நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கீங்க ஃபீவர்ஸில். தென் உங்களை அப்படியே ஒரு லிஃப்ட் பண்ணிவிட்டு அவன் டாக்ஸி கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு, டேய் மச்சான் நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட்டுட்டு அவன் மட்டும்தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு உங்களை அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வெளியே உட்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது. மச்சான் இந்த மாதிரி மழை வரா மாதிரியும் கொஞ்சம் காற்றடிக்குது மச்சான், அதனால் இங்கே இருக்க டென்ட்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலை
பார்க்கலான்னு இருக்கோம். பசங்க எல்லாருமே தான்டா. நாங்கள் போயிட்டு எந்த இடன்றதை உனக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு ஓகேடா ஓகேடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடான். நீங்களும் கொஞ்சம் வந்து கான்ஷியஸ் வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் ஜங்குக்குள்ளே வரான். இவனா இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ ஜங்கு கிட்ட வந்துட்டு, சாரி, என்னால் தான் உனக்கு ஜுரம் வந்துச்சுல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, சரி வா நம்ம போகலாம். எங்கே? டென்ட்லாம் காலி பண்ணிட்டாங்களாம், ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்களாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், மழை வர மாதிரியும் காற்றடிக்கிற மாதிரியும் இருந்துச்சான், அதனால் டென்ட்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னு இப்போ தான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான். நான் உங்களை நம்ப மாட்டேன், நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் அவகிட்ட ஃபோனை கொடுறான் அப்படின்றான். அப்போது அவன், ஏய் குண்டச்சி இந்தா அவன் ஃப்ரெண்டு பேசுகிறாப்பர் அப்படின்னு ஃபோனை கொடுக்கும்போது ஸ்பீக்கரில் போட்டிருக்கான். உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறா. ஹலோ ஒயன் ஒயன், உனக்கு ஓகேவாடி? ஹலோ எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோண்டி. இங்கே ரெயின் வர்றதுனால டென்ட்லாம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் ஹோட்டல் தாண்டி தேடிட்டுருக்கோம். ஹோட்டல் போயிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் என்ன அப்படின்றா. அப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஜங்கு, இப்போ நம்புறியாடி? நான் என்னமோ உனக்கு கடத்திட்டு போய் ரேப் பண்ண போகிற மாதிரி பேசிகிட்ருக்கேன். என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? சரி விடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களோட ஷோல்டரில் கை போட்டு உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே பொறுமையாக நீங்களும் போய் காரில் ஏறி உட்காந்த உடனே உங்களுக்கு செம்மையாக பசிக்குது. அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து குர்ருன்னு சவுண்டு கேட்குறது அவனுக்கே கேட்குது. பசிக்குதா? இல்லையே அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் சவுண்ட் கேட்குது வயிற்றுக்குள்ளேருந்து. லைட்டாக பசிக்குது அப்படின்றீங்க. ஸோ அவன் அப்படியே ஓரமாக போய் நிப்பாட்டி ஒரு கடையை பார்க்குறான். மிட் நைட்டுன்றதுனால எந்த கடையிலுமே வந்துட்டு ஃபுட் இல்லை. பட் ஒரு ஹோட்டலாண்ட நிப்பாட்டிட்டு, சாப்பிட எல்லாம் இருக்கா? எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் காலி. சரி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கடை உள்ள போகிறான். இங்கே பொறுமையாக இறங்கி வெளியே வரீங்க. வெளியே வந்து அவனை பார்க்குறீங்க. அவன் உள்ளே போயிட்டு டிஷர்ட்டு கழட்டிட்டு அப்படியே உங்களுக்காக நின்று ஆம்லேட் போட்டுட்ருக்கான் முட்டையை வச்சு. டேய் தம்பி, அதான் ஒன்றும் இல்லைன்னல்ல. யோ என் ஆளுக்கு பசி தான், 2 ஆம்லேட் போட்டுக்கிறேன், காசு தரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு ஆம்லேட் போட்டுட்ருக்கோம். அப்போ அந்த அனலில் அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. நீங்கள் அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அப்படியே மெல்ட் ஆகுற மாதிரி பார்க்குறீங்க. அவங்களுக்காக ஆம்லேட்லாம் போட்டு அங்கே நின்றுட்டுருக்கான்றத பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க. அவன் ஒரு ஆம்லேட் போட்டு தட்டில் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் அவங்க பக்கத்தில் ஷர்ட்லெஸ்ஸாக. நீங்கள் அப்படியே கீழேருந்து அவனோட ஸ்டொமக்லேருந்து பார்க்குறீங்க மேலே அவன் ஃபேஸை. அவன் என்ன அப்படி பார்க்குற? உன்னை இதை தான் தின்ன சொன்னேன், என்ன தின்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்லேட் பிளேட்டை நீட்டுறான். நீங்கள் வாங்கி அதை சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் போய் காசு கொடுத்துட்டு அந்த டிஷர்ட் போடவே இல்லாமல் அப்படியே அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு காரில் உட்காடுறான். நீங்களும் அந்த தட்டோடவே அப்படியே காரில் உட்காந்துடுறீங்க. பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே வரீங்க. அப்போது ஜங்குக் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனே ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு, இப்போ எதுக்கடி என்னை பார்க்குற? சிம்பத்தியில் லவ் வந்துச்சா? அப்போல்லாம் என் மேலே ஒன்றும் லவ் வர தேவையில்ல அப்படின்றான். நீங்கள் லவ்வா? யாருக்கு லவ்வு? எனக்கே லவ்வு? அதெல்லாம் எனக்கு இல்லையே. பொய் சொல்லாதடி, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. ஹலோ, நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? எனக்கு ஜுரம் வந்ததுக்கு காரணம் நீ தான். அதனால தானே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. அதனாலாம் நான் ஹெல்ப் பண்ணல. வேறு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதனால் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா? அப்போது காரை நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன். எங்கே? இந்த நடு ரோட்லையா? இந்த ரோட்லலாம் சிங்கம், புலி, கரடி எல்லாமே வரும். சரி நிப்பாட்டுறேன். இல்லை வேணாம், இங்கே நிப்பாட்டாத. அதோ அங்கே லைட் எரியுதுல, அங்கே நிப்பாட்டு. அங்கேயா? அங்கே தான் 4-5 பொண்ணுங்களை அப்படி இப்படி பண்ணியிருக்கானுங்க. வேணாண்ணா நீ அங்கே நிற்கிறவங்களே போய் கேட்டுப்பாரு. அப்படியே உன்னை காட்டுக்குள்ளே ஏற்றிட்டு போயிடுவானுங்க. என்ன இப்படி சொல்கிற? அப்போ வேணாம், நிப்பாட்டாத. அந்த பயம் இருக்கணும். வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான்.
கரெக்டாக அப்போ அவனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஒரு ஒரு ஹோட்டலோட நேம் சொல்கிறான், இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ஃபோனை உங்கள் மேலே தூக்கி போட்டு மேப் போடு அப்படின்றான். நீங்களும் மேப் போட்டு அப்படியே அவனுக்கு போகிறதுக்கு ரூட் சொல்லிகிட்ருக்கீங்க. பட் கரெக்டான ரூட்டில் போகல. அப்படியே போகிறீங்க ரூமே வரல, ஹோட்டலே வரல, நடுக்காடு ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சிக்னலும் கட் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு முட்டு சந்தை மாதிரி இருக்குது. என்ன இதுக்கு மேலே ரோடே இல்லை? மேப்பை பார்த்து வழி சொல்கிறேன்னு சொல்லிட்டு எதை பார்த்து வழி சொன்னேன்? நான் மேப்பை பார்த்து தான் வழி சொன்னேன். போச்சு போ, இதுக்கப்புறம் இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை விட்டு இறங்கி பார்க்குறான். சுற்றி முற்றி ஒரே காடு மாதிரி இருக்குது. நீங்கள் வெளியே போகாத ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது, உள்ளவா அப்படின்றீங்க. இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வந்துட்டு தண்ணி பாட்டிலை திறந்து உங்கள் வாயை திறக்க சொல்கிறான். உங்களுக்கு டேப்லெட் போட்டு விட்டுட்டு போய் பின்னாடி சீட்டில் படு அப்படின்றான். நீங்கள் எனக்கு பயமாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி போடி அப்படின்றான். ஸோ நீங்களும் போயிட்டு பின்னாடி சீட்டில் படுக்கிறீங்க. உங்களுக்கு காற்றே இல்லை. ஸோ ஏசி கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏசி காரில் இருக்க ஏசி கூட ஒர்க் ஆகலை. ஸோ அந்த விண்டோ திறந்து வச்சா கொசு கடிக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், உள்ள உட்காந்து உங்களுக்கு விசிறிட்டுருக்கான். நைட் ஃபுல்லாக விசிறிட்டுருக்கான் நீங்கள் தூங்கிறதுக்கு. அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் அப்படியே விசிறிட்டு இருக்கும் போதே அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஜங்குக். நீங்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடுறீங்க. ஓ, இவ்வளோ நல்லவனா, நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறானா அப்படின்ற மாதிரி. தென் வெடிஞ்ச உடனே காரை ரிவர்ஸ் எடுத்து அவன் போயிட்டுருக்கான் அந்த ஹோட்டலுக்கு தான். ஸோ அப்படியே ஹோட்டல் ரீச் ஆன உடனே நீங்கள் ஓடி போய் உங்கள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு எப்படிடி இருக்கா? நல்லா இருக்கேன்டி. ஜங்குக் எங்க? அதோ காரில் வந்துட்டுருக்கான் பார் அப்படின்னு காட்டுறீங்க. அப்போது ஜங்குக்கு அந்த ஷர்ட்லெஸ்ஸாக இறங்கும் போது எல்லா பொண்ணுங்களும் அப்படியே கத்துதுங்க. ஓ சீனியர் செம்ம அழகாக இருக்கார் சீனியரில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே நின்று பேசுதுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு செம்ம ஜலஸ் ஆகுது. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கான். பக்கத்தில் இருக்குதுங்க, அவரோட செஸ்ட்டை போகிறேன் அப்படி இருக்குது, ஐயோ வா செம்மையாக இருக்கார்ல அப்படிலாம் சொல்லிட்டு கத்துதுங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு காண்டாயிட்டு திரும்பி ரூமுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் போகிற ரூமுக்கு தான் ஜங்குக்கும் இருக்கான். ஜங்குக்கும் உங்களுக்கும் ஒரே ரூம் தான் பண்ணியிருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ அவனுக்கு கொடுத்த ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் போயிட்டு எப்படி பேசுதுங்க. அவன் என்ன லவ் பண்ணும்போது இதுங்க எப்படி இப்படி பேசணும்? எனக்கு வர கோவத்துக்கு எல்லாம் கணத்துலேயே ஒன்று வைக்கணும் போல இருக்கே, ஆனால் என்னால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெண்ணாத்திட்டே இருக்கீங்க. நான் போயிட்டு சுடு தண்ணியில் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீட்ரு போட்டு குளிக்கலான்னு போகிறீங்க. கரெக்டாக குளிக்கலான்னு போயிட்டு உள்ளே போய் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு குளிச்சிட்ருக்கீங்க. அப்போது உள்ளே ஜங்குக்கு வந்துடுறான். ரெண்டு பேருக்கும் ஒரே ரூம் கார்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவனும் உள்ளே வந்துட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான் பெட்டில். அவனுக்கு நீங்கள் உள்ளே போனதும் தெரியல, உங்களுக்கு அவன் வெளியே வந்ததும் தெரியல. ஸோ அப்படியே அவன் பெட்டில் படுத்துட்ருக்கான் வெறும் இன்னர் மட்டும் போட்டுட்டு. நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க, டவல் மட்டும் கட்டிட்டு கத்துறீங்க அவனை பார்த்த உடனே. அப்போ தான் ஜங்குக் எழுந்துக்கிறான். நீ என்ன இங்கே பண்ணுற? ஜங்குக் வெளியே போ ஜங்குக், உனக்கு எவ்வளோதான் நான் சொல்கிறது, என்ன இந்த மாதிரி வந்து நிற்கிற? உனக்கு அறிவே இல்லை, இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறீங்க. அவனும் ஏய் நித்து ஐயோ கத்தாதரி, காது வலிக்குது, ஐயோ எப்பா இவனுங்க இருக்கானுங்களே, எனக்கும் ரூமே கொடுத்து வச்சுருக்கானுங்களா அவனுங்கள, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போது ஜங்குக்கு வந்துட்டு என்ன இப்போது வெளியே போன்னு சொன்னால அப்புறம் என்ன கூப்பிட்றேன்? அதுக்கு ஜெட்டியோட போவியா? அங்கே பாரு வெளியே தான் எல்லோரும் இருக்காங்க, அப்புறம் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ட்ரெஸ் போட்டு போ அப்படின்றீங்க. அப்போது ஜங்குக் பொறுமையாக அவன் பேண்ட்டை போட்டுட்டு பெல்ட்டு போடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவன் கிட்ட வரீங்க. கிட்ட வந்து நின்றுட்டு என்ன இப்படி வந்து நிற்கிற, இப்படிலாம் காட்டி என்னை மயக்க பார்க்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். நீங்கள் ஹலோ, நான் ஒன்றும் உங்களை மயக்கலை, ஆல்ரெடி நீங்கள் தான் மயங்கிட்டீங்களே. அந்த நினைப்பில் மேடம் இருக்கீங்களா? யார் சொன்னால் நான் அவங்க மேலே மயங்கிட்டேன்னு? அப்போ எதுக்கு என்ன கிஸ் பண்ணியா? அப்போ எதுக்கு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனியா?
ஏதோ பாவம்னு தோணுச்சு. அப்படியா? அப்போது விண்டோ பஸ்ஸில் வரும்போது 8 மணி நேரம் எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்தியா? நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேனா? நீ தான் என்னை பார்க்கவே இல்லையா? அப்புறம் எப்படி நான் உன்னை பார்த்தேன்னு தெரியும்? எனக்கு தெரியுமே. எப்படி? நான் என்னோடய ஃபோன் வச்சு ஆப்போசிட்டில் நீ என்னைய பார்க்குறியான்னு பார்த்தேன். ஓ, அவ்வளோ தில்லாலங்கடியா நீ? ஹலோ, நான் ஒன்றும் அப்படி கிடையாது. சரி, நீ என்ன லவ் பண்ணுறியா? மேபி. என்ன மேபி? லவ் பண்ணாமையா கிஸ் பண்ண? சொல்லு. சரி, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நீ என்ன லவ் பண்ணிட போறியா? இல்லை, அப்புறம் எது கேட்குற? அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சொல்லு. சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி நிற்கிறான் ஷர்ட்லெஸ்ஸாக. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக அவனோட செஸ்ட் சைஸ் தான் இருப்பீங்க. அது வரைக்கும் தான் உங்களோட ஹைட்டே. அப்படியே அவனை நிமிந்து பார்த்துட்டு, என்னை லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லலை, ஆனால் என்னை கிஸ் பண்ணிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சடனாக வந்து அவன் ஆமாம், என்ன இப்போது அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன இவ்வளோ திமிரா பதில் சொல்கிற? உங்ககிட்ட ஒன்று விஷயம் சொல்லலான்னு பார்த்தா ஓவராக பேசுகிற. போ, நீ வெளியே போ. சரி, என்னென்னு சொல்லுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். அப்போது நீங்கள் பிடிச்சிருந்த டவல் கீழே வந்தது. அவ்வளவுதான். ஜங்குக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங் ஃபேஸில் நிற்கிறான். அவன் அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் 2 கையை எடுத்துகிட்டு போய் அவனோட ஹேரை க்ரிப் பண்ணுறீங்க. அவனோட நெக்கு கிட்ட வச்சு ஹேரை க்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்த்து பொறுமையாக கிஸ் பண்ணுறதுக்காக மேலே எகுறீங்க. அப்போது ஜங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனே கீழே நீல் டவுன் கொஞ்சம் இறங்கி கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவனோட கையை எடுத்து டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருந்து அந்த டவலை எடுத்து கட்டிட்டு, நானும் நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சிட்டே சொல்கிறீங்க. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்கிறீ, ப்ளீஸ் அப்படின்றான். நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், போ வெளியே போ, இதுக்கு மேலே நீங்கள் இருந்தால் ஏதாச்சும் நடந்துடும், போ அப்படின்றீங்க. ஸோ இதோட வந்துட்டு சாஃப்ட் ஸ்டாண்டெல்லாம் வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் போடுறது ஃபுல்லாமே வந்துட்டு சிக்கமாக இருக்கும் ஹேட் ஸ்டாண்ட்காக. ஆனால் அது வந்துட்டு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, பிகாஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனல் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கதையை வந்து நான் டெலகிராமில் தான் போட போகிறேன். ஸோ ஓகே, வாங்க டெலகிராம் போகலாம்.